ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்னி வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 3 தக்காளி, 6 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 6 வத்தல். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் 6 பல் பூண்டை போட்டு வதக்குங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் இருக்குது. அது சமையல்காரர் சொன்னது. அதை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து வத்தல் போட்டுக்கிறோம். அதையும் வதக்குங்க. கடைசியாக தக்காளியை சேர்த்து தக்காளி அதில் இருக்க தண்ணி போக நல்லா வதக்கணும். அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு தக்காளி வதக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாகாமல் அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறோம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. அதோட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது தாங்க நான் முன்னாடி சொன்ன டிப்ஸு. இது கல்யாண வீட்டில் சமைச்சவங்க எனக்கு சொன்னது. இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை சூடான இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.